நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, யார் பிரபல ஜோதிடர் ஆகிறார்கள்? மீன லக்கணத்திற்கு 2ஆம் இடத்து செவ்வாயை குரு பார்த்தால் அவர் ஜோதிடத்தையே தொழிலாக ஏற்றுக்கொள்வார். துலா லக்கணத்திற்கு 2ஆம் இடத்து செவ்வாயை குரு பார்த்தால் அவரும் ஜோதிடத்தை தன் தொழிலாக வைத்து செய்வார். மகர லக்னம், மகரத்தில் பிறந்தோன் பெருவிஞானி. மகர லக்னத்தில் பிறந்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தம ஆட்சி அடைந்தால் அவன் கணிதம் பார்ப்பான். 5இல் சுக்கிரன் ஆட்சி உச்சமாகிவிடில் அவர்கள் கணிதம் பார்க்கிறார்கள். சோ 5இல் சுக்கிரன் உச்சம் கணிதம் பார்க்க வைத்துவிடும், அவரும் ஜோதிடர் ஆவார். ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து புதனை குரு பார்த்தால் அவரும் பிரபல்ய ஜோதிடமாகிறார். 2ஆம் இடத்து குருவை ஜோதிடம் கத்துக் கொடுத்து விடுகிறது. சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று குரு பார்த்தாலும் அவரும் ஜோதிடர் ஆகிறார். சோ ஜோதிடம் என்பது கேதுவின் அருள் வேண்டும். 2க்குடைய கிரகம் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்து அதிபதியுடன் கேது நின்றாலும் அவர்களும் பெரும் வாக்கு வன்மையால் ஜோதிடம் அளிக்கிறார்கள். ஜோதிடத்தின் மிகப்பெரிய தன்மையை கற்றுக்கொள்கிறார்கள். சோ இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் ஆத்ம காரகன் சூரியன் உச்சமாகி, சந்திரன் மனோகாரகன் 100 திக்பலம் பொருந்தியோ ஆட்சி உச்சமடைதலும் இதற்கு முக்கிய பங்களிக்கிறது. இதல்லாமல் ஆன்மீகத்தில் யாரெல்லாம் மிக வலுப்பெறுகிறார்கள் என்று சொல்கிறேன். கும்பத்தில் பிறந்தோன் ஞானியாவான், கன்னிதுலா ராசி நன்று, மகரத்தில் உதித்தோன் பிறவி ஞானி, மீனமும் நன்று நன்றே. இந்த 5 லக்ன ராசினாருக்கு நேர்கள் மட்டுமே மிகப்பெரிய ஞான மார்க்கத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். முழுமையாக ஞானி அடைய சுக்கிர பலம் முற்றிலுமாக அடைந்திருக்கும். சுக்கிரன் கும்ப லக்கணத்திற்கு சுக்கிரன் நீசம் பெற்றவர்தான் மகா குருக்களாக நிற்கிறார்கள். அதோடு அல்லாமல் ஒன்றோடு சொல்கிறேன், மந்திர வித்தைகள் மிக மிக பலம் பொருந்திய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். லக்னத்திற்கு 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் உச்சமடைந்தவர்கள், 2ஆம் இடத்து கேது உடையவர்கள், சந்திரனுக்கு 10இல் கேது சனி உடையவர்கள் எல்லாம் மந்திர இயந்திர விஷயங்களில் மிகப்பெரிய புலமை பெற்று மனோவசிய கலைகளாகிய ஹிப்னாட்டிசத்தில் மிகப்பெரிய சக்தி உடையவர்களாக திகழ்வதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். 2ஆம் இடத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் குருவும் விட்டிருப்பதும் மிகப்பெரிய வாக்கு வன்மையை ஏற்படுத்தும். 2இல் குரு அசுப சக்திகளை துரத்தி புனித சக்திகளை வாக்கு வன்மையாக பெற்று இருப்பார்கள். இதெல்லாம் ஜோதிடத்தின் ஒரு பகுதியே.